வெங்கடேஷாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 11ஆம் பாசுரம். கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரழிய சென்று செரு செய்யும். இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजिनिगणितं या बलात्कृत्य भुङ्क्ते तस्यै नमः. इदमिदं भूय एवास्तु भूयः. अन्नवयல் பொதுவை ஆடல் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பரவரியம் இசைய பாடி கொடுத்தன பாமாலை பூமாலை சூடி கொடுத்தனை சொல்லு. கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரழிய சென்று செரு செய்யும். குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து முற்றம் புகுந்து முகில் வண்ணன் தேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி ஈயற்றுக்கு உறங்கும் பொருளேலோரெம்பாவாய். போல பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர் சோரி மணிமாடம் தோன்றுவோர் நீதியால் நல்ல பக்தர் வாழுவோர் நான் மறைகளோதுவோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தேர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகம் கோரதமிழ் ஐயஞ்சுமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடிப்பூரத்துச் சகத்துரித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே பெரும்போதோர் மாமுனிக்குப் பின்னானாள் வாழியே ஒரு 143 வாழியே உயரங்கற்கே கண்ணீர் உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழியே வன்புருவ நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அழகான இந்த பாசுரத்தின் கருத்தை பார்க்கலாம். கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பாலை கறப்பவனும் பகைவர்களை எதிர்த்து போரிடுபவனுமான கோபாலனை தழுவத் துடிக்கின்ற பொற்கொடியே
பாம்பின் படத்தை போன்ற அல்குலை உடைய மயில் போன்றவளே, நம் தோழியர் அனைவரும் உன் வீட்டு வாசலில் வந்து கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்தையும் கேட்டும் அசையாமல் பேசாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது என்று ஆண்டாள் கூறுகிறாள். இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும்.